வந்து ஒயர்லெஸ் பவர் சார்ஜிங் ஃபார் இவி. ஓகே, கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம வெஹிக்கிளு, ஸோ இது வந்து நம்மளோட இவி கார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் ஸோ வயர்டு மூலிமா தான் நம்ம வந்து சார்ஜ் போடுவோம். ஓகே, ஸோ இது என்ன இந்த சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகிருக்கு, எவ்வளோ காஸ்ட்டு, சார்ஜ் ஏறி இருக்கா ஏறலையான்ற இண்டிகேஷன். ஸோ ரெட் கலர் சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து இல்லை சார்ஜ் ஆகலைன்ற இண்டிகேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெமோ காட்டுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து ஸோ இந்த இடம் தான் நம்ம பவர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்திருக்காது. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பவர் வந்து வருது. ஓகே, ஸோ இது வந்து இந்த ப்ளூடூத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வரும். இந்த ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சார்ஜிங் இன் ப்ராக்ரஸ், சார்ஜிங் டைம் 10 minutes, அமௌண்ட் வந்து 10 rupees வந்திருக்கு. இப்போ ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு செகண்டாக கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி கவுண்ட் டவுன் பண்ணுறது நம்ம பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெமோ வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து 20+ minutes போச்சுன்னா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் மூலியமாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நார்மல் ப்ளூடூத்துக்குள்ளே போய்க்கணும். ஸோ நார்மல் ப்ளூடூத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவி ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட அதை பேர் பண்ணிக்கணும். ஸோ அதை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீரியல் ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதான் அந்த ஆப். இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் 3 times கிளிக் பண்ணி டிவைசஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவி ஒயர்லெஸ் சார்ஜிங்கிற வரும். ஸோ இது பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன், திரும்பி வந்து கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் டு இவி சார்ஜிங்கிற வந்துட்டு கனெக்டட் ஆகிரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு சார்ஜ் ஆகிடுச்சுன்ற இண்டிகேஷன். ஸோ நம்ம வெளியில் வந்துடும் அப்படின்னா திரும்பி இந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், ரெட் கலருக்கு. இப்போ வந்து போனீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் ஃப்ரீயாக இருக்குன்ற அவைலபிளாக இருக்குன்றதுக்காக இந்த எல்இடி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த இதுக்கு இப்போ திரும்பி இன்னொரு வெஹிக்கிள் வருது, வேறு ஏதாவது வெஹிக்கிள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு 5 seconds ஆச்சுன்னா 5 minutes. ஸோ அவங்க 5 rupees இண்டிகேஷனுக்காக இந்த க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது. ஸோ அடுத்த செகண்ட்ஸ் போக உங்களுக்கு 10 secondsக்கு 10 minutes, அதாவது ஒரு செகண்ட் வந்து 1 minute கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அப்போ 15 seconds அப்படின்னா 15 minutes. ஸோ 20 minutes அப்படின்னா 20 seconds அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஓவரால் பவர் சப்ளை வந்து இந்த அடாப்டர் தான். ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 12 voltage 1 amps கரண்ட் ரேட்டிங் தரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 12 voltage 5 voltage கன்வெர்ட் பண்ணி தரும். எப்படி 5 voltage கன்வெர்ட் பண்ணி தரும்னா, இங்கே 7804 ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி மூலமே நமக்கு வந்து 5 voltage கிடைக்குது. ஓகே, ஸோ ரெட் கலர் வந்து இந்த இண்டிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ESP32 சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இன்பில்ட்டாகவே ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் மூலிமா நீங்கள் வந்து மொபைலில் வந்து பார்த்துக்க முடியும். இது டிரான்ஸ்மிட்டர் ஆக்ட் ஆகும், ரிசீவர் ஆக்ட் ஆகும். ஓகே, இதான் வந்து இந்த இடத்துல பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு IR சென்சார் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு எல்இடி எரிஞ்சுது அப்படின்னா ஆப்ரேட்டிங், அதாவது வோல்டேஜ் பவர் எல்இடி, ரெண்டாவது வந்து சென்சிங் எல்இடி. ஸோ இப்போ வெஹிக்கிள் இல்லாதப்போ ஒரு எல்இடி எரியும், வெஹிக்கிள் வந்ததுன்னா 2 எல்இடி எரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிலே மாடியூல் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலே மாடியூல் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 எல்இடிஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒயர்லெஸ்ஸாக எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வந்து இந்த பேக் சைடில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் கொடுத்துருப்போம். வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஒரு நம்ம காயிலில் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு EMF க்ரியேட் ஆகும். அந்த EMF வந்து இந்த காயில், ரிசீவிங் காயில் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அங்கே பார்த்து நம்ம 7805 தான் இங்கே இருக்கும். ஸோ அங்கே வர வோல்டேஜ் 12 voltage வந்து இந்த காயிலில் கொடுத்துருப்போம் டிரான்ஸ்மிட்டரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு EMF மூலிமா இந்த காயிலுக்கு சென்ட் பண்ணணும். 12 voltage கொடுக்கும், நம்ம 5 voltage கன்வெர்ட் பண்ணி இந்த ஐஸ் மூலிமா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த IR வந்து நம்ம ஒரு டைமர் லூப் மாதிரி போட்டிருக்கோம். இந்த கவுண்ட்ஸ் 1 secondsக்கு வந்து நம்ம டைமருக்கு வந்து கண்ட்ரோலுக்குள்ளே டைமர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம கவுண்ட் வந்து பண்ண முடியுது. தேங்க்யூ.